ஓம் சக்தி. அன்னையின் தொண்டர் ஒருவர். அவரிடம் அன்னை, மகனே, நீ இத்தனை நாள் இந்த ஆலயத்திற்கு வந்து அடிக்கடி என் மண்ணை மிதித்துவிட்டு போ என்று ஆணையிட்டிருந்தாள். மேல்மருவத்தூருக்கு அருகே உள்ள மதுராந்தகத்திற்கு அடிக்கடி வந்து போகிற அவர் 5 மைல் தொலைவில் உள்ள மேல்மருவத்தூருக்கு சென்று திரும்புவதற்கு சோம்பல். ஏனோதானோவென்று அன்னையின் ஆணையை மதிக்காமல் விட்டுவிட்டார். இதற்கிடையில் அவருக்கு சோதனை காலம் நெருங்கியது. அந்த தொண்டர் ஏராளமான நிலப்புலன்களை கொண்டவர். அவருக்கும் அவர் ஊரைச் சேர்ந்த இன்னொருவருக்கும் ஏற்கனவே நிலத்தகராறும் பகைமையும் இருந்தன. அவரும் ஊரில் பெரும்புள்ளி. ஒரு நாள் இவர் ஊரில் இல்லாதபோது இவருடைய பண்ணை ஆட்களுக்கும் அந்த எதிரியின் பண்ணை ஆட்களுக்கும் விவசாயம் சம்பந்தமாக சண்டை ஏற்பட்டு மோதலும் அடிதடியும் ஏற்பட்டது. அதனால் போலீஸ் நிலையம், கோர்ட் என்று நாயாய் அலைகிற நிலைமை ஏற்பட்டது. ஒரு நாள் சோர்ந்த மனத்தோடு அந்த தொண்டர் அன்னையிடம் அருள்வாக்கு கேட்க வந்தார். அது அருள்வாக்கு முடிகிற நேரம். அன்னையின் பின்னால் நின்றபடி அம்மா என்று நான் தழுதழுக்க அழைத்தார். திரும்பி பார்த்த அன்னை, மகனே, ஒரு சில தேவ ரகசியத்தை வெளிப்படையாக கூறக்கூடாது என்பதால் இத்தனை நாளைக்கு என் ஆலயம் வந்து என் மண்ணை மிதித்துவிட்டு செல் என்று சொன்னேன். தாயின் சந்நிதிக்கு வருவதற்கு கூட உன்னால் முடியவில்லை. அவ்வளவு சோம்பல். அதுவே உனக்கு கஷ்டமாக போய்விட்டது. இப்போது எங்கேயெல்லாம் அலைய வேண்டியிருக்கிறது பார்த்தாயா மகனே? போலீஸ் நிலையம், வக்கீல், கோர்ட் என்றெல்லாம் அலைய வேண்டி வந்துவிட்டது பார்த்தாயா மகனே? இருந்தாலும் உன் சிக்கல்களை தீர்க்கிறேன் என்றாள் அன்னை. தன்னை நாடி வரும் பக்தர்கள் வினை தீர அன்னை சில குறிப்பிட்ட ஆணையிடுகிறாள். ஏன், எதற்கு என்று ஆராயாமல் அவள் ஆணைகளை நிறைவேற்றினால் நம்மை காக்கும் பொறுப்பு அவளுடையதாகிறது. இந்த நுட்பம் பலருக்கு தெரிவதில்லை. ஓம் சக்தி.